வணக்கம் நேயர்களே. கவியரசர் கண்ணதாசர் தமிழ் திரைப்படங்களிலும் இலக்கியங்களிலும் படைத்த சாதனைகள் மகத்தானதாகும். வாழ்க்கையின் தத்துவங்களை எளிதில் புரியும் வண்ணம் சில வரிகளில் எழுதி அதை பாமரரும் உணர்த்தும் வகையில் படைப்பதுதான் கண்ணதாசர் ஸ்டைல் ஆகும். காதல், சோகம், தத்துவம் என எழுத்தில் உருவான பாடல்கள் நெஞ்சை பிழிப்பவை, காதல் ரசம் சொட்டுபவை, வாழ்க்கையை உணர வைப்பவை. இப்படி காலமெல்லாம் போற்றப்படும் கண்ணதாசர் ஒரே மகா புனித நூலையை சில வரிகளில் எழுதியிருப்பார். இந்துக்களின் புனித நூலான பகவத்கீதையை அதில் சொல்லப்பட்டுள்ள கருத்துக்களை ஒரே பாடலில் எழுதி முடித்திருப்பார் கண்ணதாசர். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், என்.டி. ராமராவ் ஆகியோரது நடிப்பில் 1962 P.R. பந்துலு இயக்கத்தில் வெளியான படம்தான் கர்ணன். பெரும் பொருட்செலவில் எடுக்கப்பட்ட இந்த படம் மகாபாரதத்தில் கர்ணன் வாழ்க்கையை உணர்த்துவதாக எடுக்கப்பட்டதாகும். மாபெரும் கிட்டான இந்த படத்தில்தான் ஒட்டுமொத்த பகவத்கீதையை ஒரே பாட்டில் எழுதியிருப்பார் கண்ணதாசர். இயக்குனர் P.R. பந்துலு ஒட்டுமொத்த படத்தையும் எழுதி முடித்த பின் கண்ணன் அர்ஜுனுக்கு கீத உபதேசம் செய்வது போன்று ஒரு காட்சி வைக்கலாம் என எண்ணினாராம். ஆனால் அப்படி வைத்தால் படத்தின் நீளம் இன்னும் அதிகமாகும். ஆனால் காட்சி கண்டிப்பாக இடம்பெற வேண்டும் என்ற யோசனையில் ஆழ்ந்தவருக்கு இசையமைப்பாளர் M.S. விஸ்வநாதன் அதான் கண்ணதாசர் இருக்கிறாரே என்று கூறி ஒட்டுமொத்த பகவத்கீதையை அவர் ஒரே பாடலில் முடித்து விடுவார், கவலை விடுங்கள் என்று கூறிவிருந்தாராம். இப்படி பல நூறு பக்கங்கள் கொண்ட அந்த உபதேசத்தினை கண்ணதாசர் படித்தாராம். அடுத்த சில நிமிடங்களில் பாடல் தயாரானதாம். வெறும் 3 நிமிடங்களில் முடியும் வகையில் ஒட்டுமொத்த பகவத்கீதையும் கண்ணதாசர் மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா, மரணத்தின் தன்மை சொல்வே, மானிடரான்மா மரணமைதாது, மறுபடி பிறந்திருக்கும் மேனியை கொள்வாய், மேனியை கொள்வாய், வீரத்தின் அதுவும் ஒன்று, நீ விட்டு விட்டாலும் அவன் மேனி வெந்துதான் தீரும் ஓர் என்று பாடலாக எழுதியிருப்பார். இந்த பாடல் உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. பாடல் வருவதற்கு முன் போர்க்களத்தில் கண்ணன் அர்ஜுனுக்கு கீத உபதேசம் செய்யும்படி அமைந்திருக்கும். இதேபோல் பைபிள் முழுவதும் இயேசு காவியம் என்று எளிமையாக புரியும் வகையில் படைத்திருப்பார் கண்ணதாசன். ஸோ நேயர்களே, இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆகும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, வணக்கம்.